Hello everyone, welcome to இனிய பயணம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போறோம். நிறைய பேருக்கு நிறைய சிச்சுவேஷன்ல முடி கொட்டி இருக்கும். ஆனா முடி கொட்டிட்டு அந்த இடத்துல முடி வளரவே செய்யாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கவங்களுக்கு கூட இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்த கொட்டின இடத்துல முடி வளர்ந்து நல்ல அடர்த்தியா கருகருன்னு வளரதை நம்ம பார்க்க முடியும். கண்டினியூஷனா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கொட்டின இடத்துல முடி வளரும். அது மட்டும் இல்லாம நல்லா அடர்த்தியா வளரதை பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் செய்யறது ரொம்பவே ஈஸி தாங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம். இதுக்கு வேண்டி நம்ம கடையில் நிறைய விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாசத்துக்கு வந்துருங்க. ஸோ நான் இப்போ பாருங்க 1 லிட்டர் எண்ணெயில் நம்ம செஞ்சுருக்கோம். இதில் வந்து நான் 3/4 லிட்டர் எண்ணெய் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு மாசத்துக்கு எங்க வீட்டுக்கு போதுமானது. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு ஹேர் growth வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி இலைகள் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு ஒற்றை செம்பருத்தி பூக்கள் எடுத்திருக்கேன், 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகள் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு துளசி இலைகள் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பூச்சிகள் எல்லாமே எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் கற்றாழை செடியில் உள்ள ஜெல்லை வந்து நான் மொத்தமாக வந்து செப்பரேட் பண்ணி எடுத்திருக்கேன். சைடில் உள்ள முள்கள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நெல்லிக்காய், மீடியம் சைஸ் அளவுக்கு நெல்லிக்காயில் ஒரு 5 நெல்லிக்காய் வந்து நான் நடுவில் உள்ள விதைகளை நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு பொடுகு பிரச்சனையிலேருந்து நீங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து கருஞ்சீரகம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். கருஞ்சீரகம் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேட்டாலே கிடைக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து நல்லா வந்து தலைக்கு ஒரு குளிர்ச்சி கொடுக்கும், நல்ல கண்டிஷனராகவும் ஒர்க் ஆகும், நம்மளுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வெந்தயமும் கருஞ்சீரகமும் ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலான்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். அதுக்கு நல்ல சுத்தமான நல்ல க்ளீன் பண்ண தண்ணி எதுவும் இல்லாத மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் தண்ணி இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அந்த கற்றாழை ஜெல்லை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கற்றாழை ஜெல்லு நல்ல ஒரு முடி வளர்ச்சி நம்மளுக்கு கொடுக்கும், நல்ல கண்டிஷனராக இருக்கும். முடியோட வேர்க்காலில் நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுத்து முடி உதிர்வை வந்து நிறுத்தும். நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், நெக்ஸ்ட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம், நெக்ஸ்ட்டு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லா பொருட்களும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு இந்த இலைகள் பூக்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம அரைக்கும் போதும் தண்ணி சேர்க்க போகிறதில்ல. ஸோ இது எல்லாமே நல்லா சுத்தமாக ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் 1 லிட்டர் செக்கில் ஆட்டின எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மாதிரி செக்கில் ஆட்டின எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஹேர் ஆயிலுக்கு ரொம்ப ஒரு எஃபெக்ட்னஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை அதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே அரைச்செடுக்க போகிறோம். இப்போ இதை மூடி போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துட்டேன். எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு இரும்பு கடாயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மேக்ஸிமம் எண்ணெய் செய்யும் போது இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. என்கிட்ட சின்ன கடாய் தான் இருந்தது,
அதனால் எனக்கு செய்கிறதுக்கு பத்தல. நான் அதனால் வேறு கடாயில் செஞ்சேன். இப்போ இதில் 1 லிட்டர் எண்ணெயை மொத்தமாக சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடாய் எனக்கு பத்தல. என்கிட்ட வேறு இரும்பு சட்டி இல்லாததுனால நான் வேறு கடாயில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் மேக்ஸிமம் வீட்டில் இரும்பு கடாய் பெரிய கடாய் இருந்ததுன்னா அதுலேயே நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எண்ணெயும் நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் இதே மாதிரி எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாக்கி உள்ள தேங்காய் எண்ணெயும் இதில் நான் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பில் வைக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் வச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா எண்ணெய் சுட்டதுக்கப்புறம் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. கைவிடாமல் இதே மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துருக்க பொருள் சீக்கிரம் கரைஞ்சி போயிடும். அதோட சத்துக்கள் வந்து எண்ணெயில் இறங்காது. அதனால் எண்ணெய் எப்பயும் காய்க்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பசுமையான நிறத்தில் இருக்குது. இந்த நிறம் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் மாறும். அந்த சலசலப்பெல்லாம் அடங்கும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். எண்ணெய் காய்க்கும் போது சிலருக்கு வந்து சளி பிடிக்கிற பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இதில் 2 வெற்றிலை இலைகளை வந்து நீங்கள் இந்த சமயத்தில் பிச்சு போட்டுக்கலாம். இல்லைனா ஒரு 5-6 மிளகை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் சேர்க்கல, அது ஆப்ஷனல் தான். சளி பிடிக்கிற பிரச்சனை இருக்கிறவங்க வெற்றிலை இலை இல்லைன்னா நீங்கள் மிளகு ஒரு 5-6 எண்ணம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நம்ம உள்ளே போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நல்லா முறுமுறுன்னு வரணும். அது வரைக்கும் நம்ம மீடியமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இன்னும் இந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும். உள்ளே போட்டிருக்க பொருள் வந்து நல்லா முறுமுறுப்பு ஆகிற வரைக்கும் நல்லா இதே மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த எண்ணெய் ரெடி ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 20லேருந்து 40 நிமிஷம் எடுக்கும். நம்ம செய்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி வேறுபடலாம். இதை கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டு இருக்கலாம். இந்த எண்ணெயோட பக்குவம் தெரியறதுக்கு நீங்கள் இந்த சமயத்தில் கொஞ்சமாக ஒரு சின்ன ஒரு இலை கருவேப்பிலை வந்து போட்டு விட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலை வந்து எடுத்து பார்க்கும்போது நல்லா முருந்து இருந்ததுன்னா நம்மளோட எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இன்னும் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் எண்ணெய் மாறி இருக்கு. இப்போ நம்ம போட்டிருக்க கருவேப்பிலையை எடுத்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல முறுமுறுன்னு ஆயிருக்கும். சப்போஸ் அது முறுமுறுன்னு ஆகலைன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் கூட அந்த எண்ணெயை காய்க்கணும். இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெய் ஓரளவு ரெடி ஆயாச்சு மேக்ஸிமம். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெயோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நல்ல ஒரு க்ரீன் கலரில் வந்திருக்கு. இந்த பக்குவம் ஆகிற வரைக்கும் நீங்கள் எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட கருவேப்பிலை இடையில எடுக்கும்போது முறுமுறு நாவல்ல. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்படி எடுத்து பார்க்கும்போது நல்லா கையில் இந்த மாதிரி உடஞ்சி வரணும் கருவேப்பிலை. இப்படி கருவேப்பிலை நல்லா உடஞ்சி வந்துருச்சு அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நல்லா முறுந்துருச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த எண்ணெயை ஒரு 3 மணிக்கூர் வந்து நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன். ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்படி ஒரு இரும்பு சீனி சட்டி மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ஃபில்ட்ரு வச்சு மேலே ஒரு கிளாத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த எண்ணெயை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வடிகட்டி எடுக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் இரும்பு சீனி சட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி சேர்க்கும் போது காய்க்கும் போதும் இரும்பு சீனி சட்டி எடுத்துக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நம்ம இந்த எண்ணெயை அதில் இருக்க சக்கையில் இருக்க எண்ணெயெல்லாம் புழிஞ்சு எடுக்கணும். இதை நல்லா கைகளை வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இதில் ஒரு சக்கை கிடச்சிருக்கு. இந்த சக்கையை நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். குழந்தைங்க குளிக்கும்போது உடம்புல தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா உடம்புல உள்ள சொறி சிரம்பெல்லாம் சரியாயிரும். ஸோ இதை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த நாளில் குழந்தைங்கள இதை உடம்புல தேய்ச்சி குளிப்பாட்டி விடுங்க.
ஸோ இது நல்லா எண்ணெயே இல்லாத மாதிரி புழிஞ்செடுத்தாச்சு. புழிஞ்சிங்கன்னா ஒரு சொட்டு எண்ணெய் கூட வரல. இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்க எண்ணெயை ஒரு ராத்திரி முழுவதும் நம்ம அப்படியே இதில் விட போகிறோம். ஏன்னா அந்த இரும்பு சீனி சட்டியில் உள்ள இரும்பு சத்து நம்மளுக்கு அந்த எண்ணெயில் கிடைக்கணும். அதுக்காக உள்ள இது ஸ்டெப்பு தான். ஸோ ஒரு துணி போட்டு மூடி ஃபுல் டே ராத்திரி அப்படியே விட்டுருங்க. அப்படி விடுறதுனால நம்மளுக்கு அந்த எண்ணெயில் இரும்பு சத்தும் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இரும்பு சீனி சட்டியில் சேர்க்க சொன்னேன். இது நெக்ஸ்ட் டே ஆனதும் நம்ம பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னா, முடி உதிர்வு அதிகமாக இருக்கிறவங்க 15லேருந்து 20 நாள் வரைக்கும் கண்டினியூஷனாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் குளிக்க போகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி நல்ல வேர்க்கால்களில் படுற மாதிரி காட்டன் பஞ்சு வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கைகளை வச்சு நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. கைகளை வச்சு மசாஜ் கொடுக்கலன்னா சீப்பு வச்சு கொடுங்க. கொடுத்துட்டு நல்லா இருக்க கட்டிட்டு 1 ஹவர் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு மைல்டு ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணி விட்டுருங்க. ராத்திரி கூட நீங்கள் தேய்ச்சி மசாஜ் பண்ணிவிட்டு காலையில் எழுந்துச்சி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 15லேருந்து 20 நாள் தாண்டினதுக்கப்புறம் முடி உதிர்வு கண்டிப்பாக உங்களுக்கு நின்றுரும். அதுக்கப்புறம் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் டூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயை. ஸோ இந்த எண்ணெயை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவும் போட்டுட்ருக்கோம். ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. இனி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தட், தேங்க்யூ. பை பை ஃப்ரம் இனிய பயணம். தேங்க்யூ ஸோ மச்.